Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது பேரே வித்தியாசமாக இருந்தது. கபூலி புலாவ், ஆப்கானி பிரியாணி ஸ்டைல் ரைஸ், ஆப்கானிஸ்தான் ஸ்பெஷல் ரெசிபி, குக்கிங் இன் இந்தியா. இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்கானிஸ்தான் ஸ்டைலு. இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்களோட அந்த ரைஸ் இருக்குல்ல, அது உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும். அவங்களோட முக்கியமாக அவங்களோட பிரியாணி எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற பிரியாணி ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும், அதை அடிச்சிக்க முடியாது. இருந்தாலும் அந்த அரேபியன் கண்ட்ரீஸில் செய்கிற பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே புக்கே பின்தாங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க ஆப்கானிஸ்தான், துபாய், அப்படி இப்படின்னு சவுதி, கட்டாருன்னு எல்லா நாட்டோட ரெஸ்டாரண்ட்ஸும் அங்கே இருக்கும். நீங்கள் அந்த ஏரியாவில் இப்படி அந்த ஸ்ட்ரீட்டால் நடந்து போனீங்கன்னா, அதுவும் ஒரு 12 மணி 1 மணிக்கு நடந்து போனீங்கன்னு வைங்க, பகல் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான ரிச் ஸ்மெல் வரும். எல்லாமே கூப்பிடுவாங்க, கம் 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 ஃப்ரெஷ் பிரியாணி, கம் கம் கம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா எந்த கடைக்குள்ள போறதுன்னு தெரியாம இருக்கும், அப்படி ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க அதை பண்ண போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தோம்னா, இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சினிமாவில் வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் வச்சிருக்காங்க. லைட்டை பாரு, சூரிய ஒளியில இருந்து அந்த நேச்சுரல் லைட் வருது. என்னங்க இவ்வளவு அழகா இருக்கு. கேமராமேன் நல்லா முன்னேறிட்டாரு. அந்த ஃப்ரேம் அட்டகாசமா இருந்தது. அந்த ஓப்பனிங் ஃப்ரேம் ஒரே வெட்டு. முள்ளெல்லாம் போட்டு நாளை குழம்பு. எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்றாரு போல இருக்குது. எங்க வீடியோக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சூர்யா முடிவு பண்ணிருச்சு. நல்ல நல்ல சீனரி எல்லாம் கொடுத்துருக்கு. ஏங்க தாத்தா எங்க? தாத்தா இருந்தாரு. மஞ்சள் சாந்தனா இவர் சொல்றாரு. கத்தி எல்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்கு. ஸ்டைலா வண்டி ஓட்டிட்டு கடையில பேசுறீங்களே, உண்மையை பேசுறீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. அவன் பேசுனா புரணி. தாத்தா எனக்கு எதுவுமே சொல்லலையே. சமைக்கும் போது வருவாரு போல. மெயின் சமையல் எல்லாம் செம்ம ஸ்பீடா இருக்கு. ஆடு போல. நறுக்குன வெங்காயம் நல்லா ஏரியாவே நல்லா ஸ்மெல் வரப்போ.
நல்லா ஒரு மசாலா போடல வெங்காயத்துல கலர் எல்லாம் நெய்ல தான் கரண்டிக்கெல்லாம் ஷர்ட் வச்சாரு நல்லா பொரிஞ்சு பச்சை தண்ணி கல்லுப்பு ஊற வச்ச பாசுமதி அரிசி நல்லா எங்க குச்சி குச்சியா நறுக்கின கேரட் ஊற வச்ச உலர் திராட்சை இது போடலாம் அரிசியோட திராட்சை நிறைய இருக்கு முனிக்கின கர மசாலா மேல வேணா கொஞ்சம் ஈஸியா இருக்கு நம்ம நான் இதெல்லாம் கிண்டுவாங்கன்னு நினைச்சேன் அப்படியே வச்சிருக்காங்க மனமா பேசுவேன் மனமா படிப்பேன் ஆனா பெயிலா போயிட்டேன் அந்த மனமா கஜு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அவர் சொன்னதை கேட்டியா நான் நல்லா மனமா பேசுவேன் மனமா படிப்பேன் ஆனா ஃபெயிலா போயிட்டேன் மனமா எப்படிங்க படிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னங்க இந்த கலர்ல இருக்கு பிடிச்ச வெங்காயத்துல கலர் எப்படி இந்த ஒரு பீஸ் மறைஞ்சிருக்கு உலர் திராட்சைனா பிளம்ஸ் ரொம்ப நேரமா பக்கத்துல உட்கார முடியல நான் வேற மாதிரி இருக்குது ஆஹா இந்த மாதிரி ஒரு கிரேவி இருந்தா ஓகே தான் என்னதான் அரேபியன் டிஷ்ஷா இருந்தாலும் கிரேவி வேணும் நமக்கு ஏன்னா அது சோறுல எந்த மசாலா இல்லை தானே மட்டன் வாங்கி சோறை போடு சாப்பாடு தான் கிரேவி அப்படியே ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் கறி பீஸ் எடுத்து அப்படி வச்சு சொல்றேன் இன்னைக்கு ஒரு வேட்டை தான் அவங்க சாப்பிடுற சவுண்ட் நல்லா இருக்கு இது ஆப்கானிஸ்தான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கமகமன்னு நெய் ஊத்தி ஆட்டு கறி அந்த நெய்யில நல்லா வேக வச்சுட்டு அதுல அரிசியை கொட்டி இந்த கேரட் காஞ்ச திராட்சை போட்டதுக்கு அந்த புளிப்பு சுவையோட வேற லெவல். சொல்ல போனா நம்ம ஊர்ல நெய் சாதம் அங்கே கறி போட்ட காபூலி புலாவ் வேற லெவல். நல்ல சாப்பாடு இன்னைக்கு. கறியெல்லாம் பஞ்சு மாதிரி சரியான புடி. இவ்வளவு நெய் ஊத்துனாங்கன்னு அவ்வளவு ஆட்டுக்கு
ஆக்சுவலி இது காபூலி புலாவ். இந்த பிரியாணி மசாலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, வெறும் பூ பாசிமதி போடுறதுனால நம்மளே பிரியாணின்னு சொல்லிக்கிறோம் போல இருக்கு. ஆக்சுவலி அது அவங்களோட பொரிச்ச வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. அந்த நல்லா இருக்கு தம்பி, நல்லா டேஸ்டா இருக்கு. அந்த ஆடு வந்து ஃபர்ஸ்ட் நெய்யில பொரிக்கிறாங்க. இது நெய்யில அப்படியே பொரியுது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பாசிமதி ரைஸுக்கும் ஸ்மெல்லுக்கும் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டாங்களா. அந்த ஆடு தான் முதல்ல போட்டது. நல்லா ஃப்ரை ஆகி அந்த தோல் எல்லாம் சும்மா சொரன்னு இருக்கும். அப்படியே கட்டிச்சு சாப்பிட்டா நம்ம நல்ல உரைப்பா ஒரு கிரேவியை வச்சு ஊற்றி சாப்பிடலாம். வேணா நம்ம ஆடையே கொஞ்சம் மசாலா பொரிக்க இல்ல அது இல்ல இல்ல அது இதே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா அப்படியே பண்ணணும். போட்டுருவோமா அடுத்தலாம். ஆனா இப்படி முள்ளோட கிடைக்கணும் ஆடு. இங்க வந்து சும்மா அப்படி கியூபி பார்த்து வெட்டி வச்சிருப்பாங்க. இவங்கள மாதிரி அந்த பெரிய அந்த எலும்பெல்லாம் தூக்கி கடிக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே வந்து அதெல்லாம் நொறுக்கி வெட்டி சின்ன சின்னதாக்கிடுவாங்க. அப்படின்னா நம்ம போயிட்டு ஆடை பிடிச்சி நம்ம தான் வெட்டணும். அப்போ நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது 2:57 சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் அங்கே அப்படியே இருக்கு. பார்த்துட்டு போய் இதை ரியாக்ஷன் பண்ணிட்டு போய் சாப்பிடுவோமேன்னு இருக்கமா. இந்த ஆடை பார்த்துட்டு நம்ம சாப்பிட இதை பார்த்துட்டு நாங்கள் ஏதோ சிக்கன் கிசாட் பண்ணி வச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு அதை போய் பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டே வந்து ரியாக்ட் பண்ணுவான். ஐயோ இதை பார்த்தது அந்த நெய்யோட ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து நானே சாப்பிட்டு ஹெவியான ஆனா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். எங்க பார்த்ததுக்கே இப்படி தூக்கம் வருது. அதை நல்லா லஞ்ச் டைம்ல நல்லா சமைச்சு வச்சுட்டு அந்த ஆவி பறக்கிற டைம்ல டக்குன்னு போய் ஒரு குளியலை போட்டுட்டு வந்து சண்டே தானே ஜட்டியெல்லாம் போடாமல் லுங்கி எடுத்து கட்டிட்டு நல்லா கலகலன்னு காற்று வர்ற மாதிரி எடுத்து கட்டிட்டு அப்படியே டிவியை போட்டு உட்காந்து அங்கே சாப்பிட்டு முடிய அதான் நல்லா கையெல்லாம் கழுவுனாலும் அந்த அந்த மனம் கையில் இருக்கணும். அது அப்படியே அப்படின்னு மணந்துக்கிட்டு அந்த பெட்ஷீட்டும் தலானியும் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து டிவிக்கு முன்னாடி அதை அப்படியே போட்டுட்டு ஃபேன் டேபிள் ஃபேனோ மற்ற ஃபேனோ சீலிங் ஃபேனோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக காலை அப்படியே அகட்டி அப்படியே படுத்தா மனசு வகுறெல்லாம் நிறைஞ்சி கையை அப்படி மூக்கில் வச்சுக்கிட்டே படுக்கிறோம். அப்போதான் நம்ம ஒவ்வொரு முறையும் மூச்சு இழுக்கும் போது நல்லா இருக்கே அப்படின்ட்டு தூங்குவோம்ல. நல்லா ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு 1 hour தூக்கம். டீப் ஸ்லீப்புக்கும் போயிடக்கூடாது, அதுக்காக தூக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி 1 hour எப்படியுமே அமுக்கும். அதான் எல்லாம் வச்சு எந்திரிப்பீங்களா அப்படியே நல்லா எல்லாம் வச்சு நல்லா ஒரு 1 hourல எந்திரிக்கும் போது அந்த டீப் ஸ்லீப்புக்கு போறதுக்கும் நல்ல தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல எந்திரிச்சிங்கன்னா மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும், தூங்கும் போது எதை சாப்பிட்டுட்டு படுத்தோமோ அது திருப்பியும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல இருக்கு. அப்ப எந்திரிக்கும் போது ஒரு 1 hour 1.5 hourல இன்னும் நல்லா எல்லாம் ஆறி மசாலாலாம் இறங்கி இன்னும் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அதை ஒரு கோப்பையில போட்டு வந்து இப்ப கச்ச கச்சன்னு அள்ளக்கூடாது. இப்ப என்ன பண்ணும், கரண்டில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டைமை பார்த்தீங்கன்னா 4 மணி சொல்லும். 4 மணினா டீ டைம். டீயை குடிச்சு விட்டு 4:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கேட்கணும், டின்னர் என்னப்பா, டின்னருக்கு என்னப்பான்னு கேட்கணும். இப்படி தின்னுக்கிட்டே சாக வேண்டியது. இவங்க நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு அந்த மரத்துக்குள்ள படுப்பாங்க போல. அவங்க அது நம்மளுக்கு ஒரு நாள் காட்டுறாங்க இல்ல, அதான் படுப்பாங்க. நல்லா காத்து தானே பாயெல்லாம் வச்சுட்டு படுப்பாங்க. எங்க அவங்க படுக்கிறது இதெல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்களுக்கு பரிமாறணும்ல, காத்துக்கிட்டு இருப்பாங்க. பரிமாறிட்டு இதெல்லாம் கழுவி கொண்டு வச்சுட்டு கேமரா எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நைட்டு போய் படுத்தா டின்னர் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு போய் படுத்தா கிச்சான்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ட்ரை பண்ணி அதை vlog-ஆ போடுறோம். ஆல்ரெடி நத்தக்கறியும் vlog பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இன்னும் அதை ட்ரை பண்ணலை. எல்லாம் ஒன்றா வரும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.